அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம பயப்படாம ரொம்ப அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல் டக்குன்னு இவனை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இவனை பெட் பண்ண தைரியமாக பெட் பண்ணுறீங்க அப்படின்னா இவனும் பழகிடுவான். நீங்களே பயந்து பயந்து இல்லை அவனை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணால் அவன் கொஞ்சம் கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ வந்து நம்ம இப்போ ஹஸ்கி உங்க கூட பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த உல்ஃபோட அந்த இது நல்லா தெரியுது. ஸோ இந்த ஹஸ்கி பற்றி சொல்லுங்கள். இது எந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு பிரீட்? இது பேர் வந்துட்டு சைபீரியன் ஹஸ்கின்னு சொல்லுவாங்க. சைபீரியாவில் நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ரஷ்யா, அங்கே சைபீரியாவிலேருந்து தான் இது டெவலப் ஆகி வந்திருக்கு. மோஸ்ட்டாக வந்து இவங்க அங்கேயே இருந்து உல்ஃப்ஸ்லேருந்து டிசெண்ட் ஆகி பெருசாக இவால்வ் ஆகாமல் அப்படியே இருந்த டாக்ஸுங்கிறனால இன்னமும் கொஞ்சம் அந்த உல்ஃப் ட்ரைட்ஸ் வந்துட்டு அப்படியே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதில் டயர் உல்ஃப்னு கொஞ்சம் கேரக்டர்ஸ் காட்டுவாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு உல்ஃப் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரீட் வந்துட்டு நிறைய வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பார்க்க உல்ஃப் மாதிரியே இருக்குது,